கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மற்றொரு நாள், மற்றொரு கூட்டணி பிரிவு. திமுக தலைமையிலான கூட்டணியில் இன்றைக்கு யாருமே இல்லை, தேமுதிக தவிர. ஏன்னா தேமுதிக வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா, வாயே மூடிட்டு இருந்த பலரில் ஒருவர் வாய் திறந்திருக்கிறார். ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ். அவர் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல எதையும். பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணியில் முதல்ல இருக்காங்களான்னு அவங்களே வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல. ஆனால் முதலாவதாக இந்த கூட்டணியிலிருந்து ஜி.கே. வாசன் விலகுகிறார். அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துருவோம். தமாக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் ஜி.கே. வாசன் கூறியதாவது: தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் 600 பேர் கலந்து கொண்ட செயற்குழு கூட்டத்தில் பெரும்பாலானோர் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தனித்து செயல்பட வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்தனர். நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை தமாக எடுத்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது 6 மாதம் அப்படின்னு வச்சுங்களேன். 6லிருந்து 7 மாதம் டைம் இருக்குது. அந்த நேரத்தில் 7 மாதம் நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு தமிழ் மாநில காங்கிரஸ் பணியாற்றியது. தோல்வி காரணமாக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை நாங்கள் எடுக்கவில்லை அப்படின்னு வாசன் சொல்றாரு. பாஜகவுடனும் அதிமுகவுடனும் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை. இன்றும் அக்கட்சிகளுடன் சகோதரத்துவத்துடன் தான் உள்ளோம். கடந்த 12 ஆண்டுகளாக கட்சியை வலுப்படுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சியின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கிராமத்திலிருந்து நகரம் வரை கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதை தீவிரமாக முன்னெடுக்கும் வகையில் இந்த விலகல் முடிவை எடுத்துள்ளோம். தேர்தலில் தமாகவின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதற்காகவே நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் நாடினோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கவில்லை. மக்களிடம் அறிமுகம் இல்லாத சின்னத்தில் போட்டியிடுவதை விட அறிமுகமான பாஜகவின் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்தோம். இங்கே ஒரு கேள்வி வருது. பாஜகவின் தாமரை சின்னத்தை விட அதிகமான பிராபல்யம் உடையது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம். அதுலேயே அவங்க போட்டியிடலை அப்படிங்கிறது தெரியல. பாஜக சின்னத்தில் போட்டியிட எங்களை யாரும் வற்புறுத்தவில்லை. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தமாக போராடி வந்துள்ளது. இனிவரும் நாள்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக தமாக தனித்து நின்று தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இப்போ நம்ம இதில் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கூட்டணி எப்போ இன்டாக்டாக இருக்குது? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி யூஸ்வலி ராமதாஸ் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் தேர்தலுக்காக மட்டும்தான் அணி சேர்கிறோம். தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நிமிஷமே நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை. இது எப்போ பொருந்தும்னா, தமிழ்நாட்டில் இது ஒரு பொருத்தமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று உங்கள் கூட்டணி ஜெயிக்குது அல்லது உங்கள் கூட்டணி தோக்குது. உங்கள் கூட்டணி தோத்தா உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. உங்கள் கூட்டணி ஜெயித்தாலும் இப்பொழுது வரை ஒரு பலனும் இல்லாமல் தான் இருந்தது சின்ன கட்சிக்கு. ஏன்னா அமைச்சரவையில் உங்களுக்கு பங்கு கிடையாது. ஒரே ஒரு முறை 2006 to 2011 பீரியடில் பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பி இருந்தால் அமைச்சரவையில் சேர்ந்திருக்கலாம். காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவுடைய அமைச்சரவையில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் என்ன கணக்கு என்ன கால்குலேஷன் போட்டாங்கன்னு தெரியல. கலைஞர் கருணாநிதி சோனியா காந்தியையும் ஒப்புக்கொள்ள வைத்தார், இந்த பக்கம் ராமதாஸையும் ஒப்புக்கொள்ள வைத்தார். அவர்கள் 2 பேரும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதனால் 90% இடங்கள் மட்டுமே வைத்திருந்த திமுக ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்தியது. இது தமிழக சரித்திரத்திலேயே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. இப்போதான் முதல் முறையாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்குது. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் எத்தனை சின்ன கட்சியாக இருந்தாலும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு ஒரு அமைச்சராவது இடம் கொடுக்கிறோம் என்று. மத்திய அரசில் இப்படித்தான் பல 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 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ஒருவர் தனி மெஜாரிட்டி பெற்ற போதும் கூட, இப்போ நீங்கள் 2014 பாரதிய ஜனதாவை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இருந்தது. ஆனாலும் அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தனர். அன்னிலிருந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வேண்டிய இடங்கள் தனிப்பெரும்பான்மைக்கு கிடைக்கவில்லை.
அதனால கூட்டணி ஆட்சி. ஆனால் அதற்கு முன் 300க்கும் மேல இடங்களை பெற்றிருந்த போதும் கூட 2019லும் கூட்டணி ஆட்சி தான். 2014ல் கூட்டணி ஆட்சி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதற்கு முன் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இருந்தபொழுது வேறு வழியிலே அப்பொழுது கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. அதற்கு முன் ஒரு சுமார் 6.5 ஆண்டுகள் ஒரு 3 வெவ்வேறு தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஜெயித்த போதும் கூட்டணி ஆட்சி தான். அப்போ மத்தியை பொறுத்தவரை எப்பொழுதுமே கூட்டணி ஆட்சி தான், கண்ணு கட்டிய தூரம் வரை. ரொம்ப முன்னாடி கூட்டணி இல்லாத ஆட்சிக்கு போனோம்னா கடைசியாக ராஜீவ்காந்தி 1984 இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு நடந்த தேர்தலில் பயங்கர ஸ்வீப், 400க்கும் மேற்பட்ட இடங்கள். அந்த சமயத்தில் தான் ஒரு தனி கட்சி ஆட்சி கடைசியாக இருந்தது. அதற்கு பிறகு மத்தியில் கூட்டணி ஆட்சி தான் இன்று வரை நடந்து வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு அமைச்சராவது கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு அமைச்சராவது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சரவையில் இருந்திருக்கு. அதுக்கான உதாரணமாக அதை சொல்கிறேன். மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் இருந்தது மத்தியில். அதனால அந்த கூட்டணி என்பது தொடர்ந்தது. ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் தோற்றாலும் ஜெயித்தாலும் அமைச்சரவையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் பல ஆண்டுகளாக அது தொடர்ந்தது. அதுக்கு ஒரே காரணம் பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு கட்சி தான். பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், அதனால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாங்கள் ஒரு கூட்டணியில் சேர்கிறோம் அப்படின்னு திமுகவை மையமாக வைத்து இங்கே பல கட்சிகள் சேர்ந்தன. அதில் காங்கிரஸ் இருந்தது, அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தார்கள். அதுவும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு, அதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி விடுதலை சிறுத்தையும் சரி ஜெயலலிதாவுடனோ அல்லது கருணாநிதியுடனோ மாறி மாறி கூட்டணி வைத்தனர். ஆனால் பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஒரு ஃபோர்ஸாக, சின்ன ஃபோர்ஸாக ஆனதற்கு பிறகே, மத்தியில் அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு மாதிரி திமுகவை மையமாக வைத்து பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தன. அதை உடைத்தது தமிழக வெற்றிக் கழகம் தான். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும், கிட்டத்தட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நேராக அங்கே போயிடுச்சு. அங்கே போனதுக்கு பிறகு இன்றைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு மட்டும் நம்ம எதுக்கு ஒன்றா சேர்ந்து இருக்கணும்? தனியாக இருந்தோம்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்குது. நம்ம கூட்டணியிலேயே இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஒரு கிராண்டடாக எடுத்துப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தனித்து செயல்பட வேண்டும். அப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அவங்க நிச்சயமாக ஒரு கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா எந்த கூட்டணி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். வெற்றி கூட்டணி எதுவோ அதை பார்த்து சேரலாம். அடுத்து இன்னொன்று நாங்கள் கூட்டணியிலேயே இருந்த காரணத்தினால் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமான கருத்து. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுக்கும் உங்கள் கட்சியை வலுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை யார் கட்சியை வலுப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க? நீங்கள் இருக்கிற கூட்டணி கட்சியோடைய தலைமை உங்கள் கையை முறுக்கிச்சா, நீ இதை பாரு, நீ அங்கெல்லாம் போய் உன் கட்சியை வலுப்படுத்துகிற, அது எனக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டாக இருக்குது, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு கட்சியை வலுப்படுத்தினீர்கள், நான் அப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை அதோடைய ஹேடேஸ் அப்படிங்கிறது மூப்பனார் இருந்த வரை தான். மூப்பனாருக்கு என்று ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அந்த மரியாதை காரணமாக அவர்தான் காங்கிரஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து தலைவர்களுமே கருதினார்கள், சிதம்பரம் முதற்கொண்டு. ஸோ மூப்பனார் இருந்தவரை அவர் காங்கிரஸில் இருந்தால் மற்ற அனைவரும் காங்கிரஸில் இருப்பார்கள். அவர் காங்கிரஸிலிருந்து வெளியேறி அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று உருவாக்கினால் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். கொஞ்சம் பேர் எப்பவுமே வரமாட்டாங்க, அது வேற விஷயம். மீண்டும் அவர் தன்னுடைய கட்சியை அவர் காங்கிரஸில் இணைக்கிறார். அப்போ அத்தனை பேரும் திரும்பி எங்கே போனாங்க? இதெல்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். மீண்டும் வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பிரித்து வெளியே வருகிறார். பட் அப்போவே மூப்பனாருக்கு பிறகே வாசன் பின்னால் வருவதற்கு மிக குறைவானவர்கள் வந்துவிட்டார்கள். இப்போ சொல்கிறார், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்தாலும் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு ஃபோர்ஸ் மேலே வருது. அது விஜய், சினிமா, கவர்ச்சி,
நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. அவர்கள் மேலே வரக்கூடிய தூரத்துக்கு கிட்டக்க கூட எக்ஸிஸ்டிங் கட்சிகள், பெரிய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் இல்லை. அப்போ எண்ணற்ற சிறிய கட்சிகளுக்கு என்னதான் ஃபியூச்சர்? இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. நீங்கள் அது நீங்கள் வந்து முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஜாதி கட்சிகளாக இருக்கலாம். ஜாதி கட்சின்னா சில பேருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதனால கட்சி பேரை சொல்லாமல் பொதுவாக சொல்கிறேன். அதாவது மதக்கட்சி, ஜாதி கட்சி. இந்த மதம் ஜாதி ரெண்டுத்தையும் விட்டுட்டு பொதுவான கட்சி என்று அறியப்பட்ட பிராந்தியத்துக்குள்ளே பிராந்திய கட்சி, மாநிலத்துக்குள்ளே மாவட்ட கட்சி, ஒரு 4 மாவட்டத்தில் நமக்கு ஆளுங்க இருக்காங்க சார் அப்படிங்கக்கூடிய சில கட்சிகள் இருக்குது. அது கொங்கு பிரதேச கட்சி. அது ஜாதியும் அதில் சேரும். இருந்தாலும் அதில் கொங்கு அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வரனால அது வந்து ஒரு பிரதேச கட்சி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் கிடையாது. அப்போ நீங்கள் கட்சியை நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னா எப்படி வளர்க்க போகிறீங்க? யாரை உள்ளே கொண்டு வர போகிறீர்கள்? இந்த கட்சி தான் இனிமேல் எங்களுக்கு பிரதானம். அது நான் வந்து பல கட்சிகள் அதில் எடுத்துக்கிறேன். நான் வெறும் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் வைத்துக்கொண்டு இதை பேசவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுமே எடுத்துக்கொள்வோம், தேமுதிகவை எடுத்துக்கொள்வோம், ஓரளவுக்கு ஒரு சைஸ் இருக்கக்கூடிய கட்சிகள். இவர்களெல்லாம் என்ன சொல்லி நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கையை கூட்டப் போகிறீர்கள்? மக்களை உங்களை நோக்கி ஈர்க்க போகிறீர்கள்? செத்தாலும் எனக்கு இந்த கட்சி தான், உங்கள் கட்சியோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கொள்கை வைத்திருக்கிறீர்கள்? சரி, உடனே தமிழக வெற்றி கழகம் என்ன கொள்கையை வைத்திருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ கொள்கை இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் விசில் அடிக்க போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த கேள்வி வந்து இன்றைக்கு மாறிய அரசியலில் ஒரு சில பேரை ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி தள்ளுகிறது. எனர்ஜி கிடையாது. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன். இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து தன்னுடைய பசங்களை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. அவங்கள வச்சுட்டு எப்படி அவங்க கட்சியை வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அம்மாவுக்கு தன்னுடைய பசங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பேரார்வத்தை நான் மதிக்கிறேன். பட் அவங்க எப்படி நிற்க போகிறாங்க? இன்ஃபேக்ட் தமிழக வெற்றி கழகத்தில் லோவஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மாதிரி கூட அவங்களால ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியல. வாசனுக்குமே அவருக்கு வயதாகிறது. அதுக்கு அடுத்து கட்சியோட தலைவர் யார்? அவர் என்ன கொள்கைகளை முன்வைக்க போகிறார்கள்? விவசாயம்னு திரும்ப சொல்ல போகிறீங்களா? நாங்கள் விவசாயிகளுக்கான கட்சின்னு, நாங்கள் பரம்பரையாக பண்ணையாராக நாங்கள் விவசாயம் செய்து வந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச போகிறீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எடுத்துங்க. இதே ஒரு கணக்கில் ஒரு காலத்தில் வந்து மேடைதோறும் அப்படி முழங்கியவர், இன்னைக்கு 0 வேல்யூ. அவருடைய பையன் அப்படியே கீழே வருது பாருங்கள். அவருக்கு வந்து பேச தெரியல, அழத் தெரியுது. அவர் போய் நேராக அடுத்து விஜயை பார்த்துட்டாரு. அட்லீஸ்ட் இங்கே போய் சேர்ந்தோம்னாலாவது ஏதோ 2 எம்எல்ஏனாலும் ஒருத்தனுக்காவது மினிஸ்ட்ரி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. எங்கே உங்களுடைய ஸ்கோப் எங்கே இருக்குது? இதுக்கே வந்து ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல கட்சிகள் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்தில் போதும் நிறுத்திங்க, எங்கள்கிட்ட ஒரு 25 கட்சி வந்துருங்க போதுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இது ரொம்ப அரசியலில் கட்சிகளுக்கு தான் இன்றைக்கி பிரச்சனை, தொண்டர்களுக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்கள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக அப்படியே சாரியாக அதிமுகவிலிருந்து கிளம்பி அவங்க மாட்டுக்கு வந்து ஒரு பில்கிரிமேஜுக்கு போகிற மாதிரி கிளம்பி தாவேகாவுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக 2-3 சொல்ல வேண்டியது. பெண்களுக்கான பாதுகாப்பை தாவேகாவால் தான் தர முடியும், தமிழகத்துக்கான வளர்ச்சியை தாவேகாவால் தான் தர முடியும், விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒரே தலைவர் அப்படின்னு எதையோ வாய்க்கு வந்தது சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட வேண்டியது. ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்றைக்கி அதுதான் ஃபேஷன். இங்கே தனித்து நிற்பதற்கு யாருக்குமே வந்து இனி தைரியம் இல்லை. ஏன்னா என்ன உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ன இருக்குது? நீங்கள் என்னத்தை பெற்றுவிட போகிறீர்கள்? ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2026 தேர்தலை பார்த்தா அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, பலவேறு சிறு கட்சிகளுக்குமே ஒரு பெரிய கேள்வியை தூக்கி வச்சிருக்கு. இனோவா காரு, ஒரு கொடி, ஒரு சின்னம், அவ்வளோதான் கட்சி அப்படின்னு ஒன்று பல கட்சிகள் இருக்குது. அந்த காரில் டிரைவர் பக்கத்தில் நம்ம கட்சி தலைவர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு 6 பேர் உட்கார முடியும், கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி. அவ்வளோதான் கட்சி. நெடுஞ்சாலையில் போகும்போது சருன்னு போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் கூட 2 வண்டியோடு போவாங்க. அவ்வளோதான். ஒரு வண்டிக்குள்ளே அடங்காமல் 2 வண்டி, அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகள் என்னத்தை சாதிக்க போகிறாங்க சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கு வந்து 2026 தேர்தல் எல்லா கட்சிகளையும் ஒரு கேள்வியை கேட்க வைத்திருக்கிறது. என்னப்பா அது சின்னூண்டு பசங்கள்லாம் வந்து என்னவோ, அதுவும் அங்கே இருந்து ரேக்டாக் ஆர்மின்னு சொல்லுவோம், இந்த கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவங்க, அந்த கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவங்க, அவங்களோட கூட வந்து ஒரு செட் ஆஃப் சின்ன பசங்க, அவங்கெல்லாம் வந்து நின்று என்னவோ பேசி ஏதோ ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கப்பா.
நம்ம 25 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், 40 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்திரா காந்தியிலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் நம்மளை யாரும் மக்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி கேளுங்கள். நீங்கள் இந்திரா காந்தியை பார்த்துருக்கலாம், ராஜீவ்காந்தியை பார்த்துருக்கலாம், எம்ஜிஆரை பார்த்துருக்கலாம், ஜெயலலிதாவோட அரசியல் செய்திருக்கலாம், கலைஞர் கருணாநிதியோட அரசியல் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ரெலவெண்ட்டா? இதான் ஒரே கேள்வி. ஆம் ஐ ரெலவெண்ட் டுடே? தமிழக அரசியலில், இந்திய அரசியல்லாம் விட்டுடுவோம், அதெல்லாம் நமக்கு ரொம்ப தூரம். தமிழக அரசியலில் என்னுடைய இடம் இன்றைக்கு என்ன? எனக்கென்று சொல்வதற்கு ஏதேனும் இருக்கிறதா? நான் இன்னமும் கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டுமா? இல்லை ரிட்டையர் ஆகி சுகமாக ஈசி சேரில் படுத்துட்டு 4 சீரியலை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக இடத்த இளைஞர்களுக்கும் விசிலடிக்கும் சிறுவர்களுக்கும் கொடுத்து விட வேண்டுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை தமாக மட்டுமல்ல மற்றும் பலரும் கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கேட்பார்களா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.